சாந்தமா கேக்கல. வந்துட்டாங்கன்னா போட்டுருங்க. சரிங்க. திருச்சிற்றம்பலம். இன்று 8ஆம் நாள் அமர்வு. முதல் 6 நாள் வரைக்கும் அறுபடை வீட்டை பத்தி பாடணும். இப்போ பஞ்சபூத தலங்கள்ல திருப்புகழை பற்றி பாடியிருக்கிறத ஆரம்பிக்கிறோம். முதல் பாடல் காஞ்சிபுரம் பிருத்திவி தலத்துக்கான பாடல். கதன் குதூகோலம் ராகம். முட்டுப்பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பல நாளும், முட்டுப்பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பல நாளும், தட்டுப்பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ, தட்டுப்பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ, முட்டுப்பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பல நாளும், தட்டுப்பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ, வட்ட புட்ப தலமீதே வைக்கத்தக்க திருப்பாதாம், கஷ்டத்தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே, வட்ட புட்ப தலமீதே வைக்கத்தக்க திருப்பாதா, கஷ்டது அற்றது அருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே, தட்டுப்பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ, கச்சி சொக்க பெருமாளே, தட்டுப்பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ, கச்சி சொக்க பெருமாளே. திருச்சிற்றம்பலம். 8ஆம் நாளைக்கு ஒரு பெரும் சிறப்பு உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆனாலும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். திருமுறையில 8ஆம் திருமுறை திருவாசகம், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இறைவன் எட்ட முடியாத தூரத்துல இருக்கான், அதை நாம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்றத வர்றது திருவாசகம். அதனால அந்த 8க்கு ஒரு சிறப்பு. அது மாதிரி எண்ணுல எழுதும்போது 1 2 3 4 அந்த மாதிரி எழுதும்போது 8 மத்த எல்லா எழுத்தும் கீழே முடியும், 8 மாத்திரம் அப்படி மேல முடியும். நாம எப்பொழுதும் மேல இருக்கணும் அப்படிங்கறதுனால அந்த 8க்கு உள்ள சிறப்பு அது. அதனால மேலும் மேலும் இந்த மேலேயே இருக்கணும், எல்லாரையும் மேல கழிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இன்றைக்கு பாடல்ல கூட வட்ட புட்ப தலைமீதே வைக்கத்தக்க திருப்பாதா. வட்ட புட்ப தலைமீதே அப்படின்னா சகசிர தலத்துல என்னோட தலையில உன்னோட திருப்பாதத்தை வைக்க கூடாதா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே ஜென்ம ஜென்மமா எடுத்து வந்து அப்படிங்கிற பாடல். நான் ஒருத்தருக்கும் அந்த பாடல் கூட என்னமா பொருத்தமா வந்து அமைது பாருங்க. ஒரு நாளும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு பார்க்க. அப்படிப்பட்ட இறைவனை நமக்கு உணர்த்துவதற்காக இன்று ராகத்தின் பெயரை வைத்திருக்கிறார். ரேவதி ராகம். ரொம்ப சாந்தமான ராகம். ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல். சொற்பொழிவாளரும் புலவரும் ஆகிய திருமதி ரேவதி பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை அப்பர் மன்றத்தின் சார்பாக சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வதற்கு கந்தரலங்கார பாடலை உங்கள் கருத்தை நல்க. வருக வருக வருக. திருச்சிற்றம்பலமா. நன்றிமா. இந்த இனிய நன்னாளில் அப்பர் அருள் நெறி மன்றத்தின்
வாயிலாக நடைபெறும் இந்த கந்த சஷ்டி பெருவிழாவில் அடியேனையும் பேசுவதற்கு வாய்ப்பினை நல்கிய சிவதிருமதி சாந்தா சண்முகம் அம்மா அவர்களை இந்த இனிய தருணத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திரிபுர சுந்தரி தாயார் உடனாய பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடி மலர்கள் போற்றி போற்றி. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிபல முறையே. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. உருவாய் அருவாய் விளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான இனிய நன்னாளிலே கந்தசஷ்டி திருநாளை வெகு சீரோடும் சிறப்போடும் உலகமெங்கும் கொண்டாடி கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் இணையத்தின் வழியாக அப்பர் அருள்நெறி மன்றமும் நாள்தோறும் இந்த கந்தர் அலங்கார திருப்பாடல்களை வெகு அழகாக அடியார் பெருமக்களின் வாயிலாக மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களை வைத்து அனுதினமும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களினுடைய இந்த அற்புதமான சிவத்தொண்டு என்றென்றும் சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து மேன்மேலும் வளர வேண்டும் என்று அந்த அம்மையப்பரினுடைய அருளை வேண்டி வணங்கி, எனக்கு கந்தர் அலங்காரம் பேசுவதற்கு 50 56வது பாடல் வரைக்கும் அம்மா அவங்க நீங்க பேசுங்கம்மான்னு கொடுத்திருந்தாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நாளானது நேற்று காலை 11 மணி. இறைவனுடைய திருவருளால திடீர்னு திருச்செந்தூர் போவதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் தேதிய ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா, இல்லாட்டினா நான் பாட்டு பொருள் சொல்லிட்டு போலாமாமா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா உடனே என்ன சொன்னாங்க, முருகன் அழைக்கிறாரு, அத நாம தடுக்க முடியாது, நீங்க நல்லா சந்தோஷமா போயிட்டு வாங்க, நம்ம அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி அடுத்த நாள் பேசுற மாதிரி நான் உங்களுக்கு பண்றேம்மா, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்னை வழி அனுப்பி வைத்ததோடு மட்டுமல்லாமல், நேற்றுக்கு நான் காலையில போயிட்டே இருக்கோம், போனோம் ஒரு 7:30 மணி போல 8 மணி போலதான் அங்க போனோம். அதுக்கு முன்னாடியே ஒரு 7 மணி போலவே போன் பண்ணி கேக்குறாங்க, அம்மா அங்க சீதோஷ நிலையில எப்படி இருக்கு, மழைன்னு சொல்றாங்களே, காற்று மழையா இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களாமா, எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாசத்தோடு, நல்லா இருக்கீங்க, கிளைமேட் ரொம்ப அற்புதமா இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அந்த அளவுக்கு அடியார்களுக்கு, அதாவது ஆண்டவனின் மீது எந்த அளவு அன்போடு இருக்காங்களோ அதை விட மேல அடியார்களின் மீது அன்போடு இருக்கிறாங்க. அம்மா அவர்கள் வாழ்வாங்கு வாழணும், எல்லா வளத்தோடும் நலத்தோடும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்ட்ட இந்த இனிய நன்னாள்ல ஒரு வேண்டுதலை வைத்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நான் நேற்றைக்கு 4 மணி நேரம் நின்று காலையில 10 மணிக்கு திருச்செந்தூர்ல போய் கடல்ல குளித்துட்டு நீராடிட்டு நான் 10 மணிக்கு அந்த வரிசையில நின்னோம். முருகப்பெருமானை செந்தில் ஆண்டவரை பார்ப்பதற்காக நின்னோங்க. 10 மணிக்கு போய் நாங்க 2:15 மணி 2:10 மணிக்கு போய் கண் குளிர அந்த கடவுளை, கந்த கடவுளை தரிசனம் பண்ணோம். அதாவது 4 மணி நேரம் நின்ற களைப்பே தெரியலங்க. 4 மணி நேரம் நின்ன களைப்பு அந்த சந்தனக்காப்பு அலங்காரத்துல அந்த கள்ள சிரிப்போட புன்முறுவலோட அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த செந்தில் ஆண்டவனை பார்த்த உடனே நம்முடைய எல்லா அந்த கஷ்டமெல்லாம் போன மாதிரியான ஒரு உணர்வுங்க. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கும் மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில்
சேலார் வயற்கொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த 4 கணே அப்படின்னு அந்த கந்தர் அலங்காரத்துல 90வது பாடல்ல சொல்லியிருப்பாரு இல்லைங்களா அருணகிரிநாத பெருமான். அது உண்மையிலே ஒரு 4 மணி நேரம் நின்னதுக்கு ஒரு 2 நிமிஷமாவது நின்று அந்த கருணை கடவுளை அந்த கருணை கடலை பாப்போமா அப்படின்னு போய் நின்னு பார்த்து தரிசனம் பண்ணாங்க. அந்த தரிசன நேரத்துல இந்த அப்பர் அருள் நெறி மன்றத்துல இருக்கிற அத்துணை அடியார் பெருமக்களும் நம்ம உற்றார் உறவினர்கள் நலமா இருக்கணும் வளமா இருக்கணும்னு வேண்டிக்கிறதெல்லாம் போகி இப்ப அடியார் பெருமக்கள் எல்லாம் வளத்தோடையும் நலத்தோடையும் இருக்கணும்ன்ற அந்த உணர்வு மேலோங்குதுங்க. அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு அடியார் கூட்டத்தோட இணைந்ததனால் வந்த ஒரு விளைவு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நேற்றைக்கு செந்தில் ஆண்டவரினுடைய தரிசனத்தை பெற்று அவன் அருளால அவன் என் உள்ளத்தில் எந்த அளவுக்கு உரைத்தானோ அதை இந்த இனிய நிகழ்வுல உங்கள் முன் எடுத்துரைக்க இருக்கின்றேன். 1 மணி நேரம் 6 பாட்டுக்கு பொருள் சொல்லணும் இல்லைங்களா? 6 பாட்டோட பொருள் சொன்னோம்னாக்கா அது 1/2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். 1 மணி நேரம் இழுப்பதற்கு எனக்கு அறிவு இருக்கா இறைவா அப்படின்ட்டு இன்னைக்கு எங்களுடைய சித்தர்காடு கோயில்ல போய் முருகனை வணங்கிட்டு நின்றுட்டு இருக்க. அப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தாக்கா போன் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கோமலையா போன் அடிக்கிறாங்க. கோமலையா போன் அடிச்சு நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு நீ பேசுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 6 பாட்டு பேசுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமேமா அதற்குரிய குறிப்பு தயார் ஐயா என்னன்னு தெரியல முருகன் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஐயா எப்பயுமே எங்களை இந்த மயிலாடுதுறை பகுதியில எத்தனையோ பேர்களை அந்த சிவபாதையில செம்மையா வழி நடத்தி எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டி எங்களுடைய வாழ்க்கைக்கு விளக்கேற்றியவர்கள் அப்படின்னு கேட்டாக்கா எங்க கோமலையா தான். அந்த நன்றியை நான் என்னன்னைக்கும் மறக்க மாட்டோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டோம். சரிங்களா? எங்களை போன்றவர்களை ஆளாக்கி எங்களுடைய இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுபட்டு சிவபெருமானுடைய திருவடியை பிடித்துக் கொள்வதற்கு வழிகாட்டி இன்றைக்கும் வழி நடத்தி என்றைக்கும் வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு அந்த நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அந்த சிவபரம்பொருள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த இனிய தருணத்துல வேண்டிக்கிறேன். இந்த இனிய நிகழ்விற்கும் எனக்கு வழிகாட்டியா அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புனாங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பெருமக்களை எல்லாம் சான்றோர் பெருமக்களை எல்லாம் எங்களுக்கு குருவாக தந்த கடவுள் அந்த கந்த கடவுள் இல்லைங்களா? அந்த கந்த கடவுளுடைய கருணையை எண்ணி அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தோம்னாக்கா 1000 அடி அவன் நம்மை நோக்கி வருவான். ஐயா திருநாவுக்கரசு ஐயா பழனியில முருகப்பெருமான் காலு அந்த கழல் அப்படின்னு சொல்லி காலையில கொஞ்சம் கேட்டேன். அப்ப நமக்கு அடியார் பெருமக்களுக்கு அன்பர்களுக்கு ஓடோடி கருணை செய்வதற்காக தயாரா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த அற்புதமான சான்றோர் பெருமக்களையும் சிவதிருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் போன்றவர்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி நம்மை ஆட்கொண்ட அந்த கண்ட கடவுளுக்கு இந்த இனிய தருணத்தில் என்றென்றும் நெஞ்சிலும் நினைவிலும் வைத்து போற்றி அவருடைய திருவடியை வணங்குவதற்கு எந்த பிறவியிலும் வாய்ப்பை கொடுக்கணும்ட்டு வேண்டுகிறேன். கந்தர் அலங்காரம் இந்த அற்புதமான அலங்காரத்தை நமக்கு அளித்தவர் அருணகிரிநாத பெருமான். திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருவகுப்பு, வேல் வகுப்பு, மயில் வகுப்பு, சேவல் விருத்தங்கள், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திரு எழு கூற்றிருக்கை அப்படின்னு 9 நூல்களை இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தந்து தமிழ் கடவுளான கந்த கடவுளுக்கு பாமாலையாக சூட்டி அழகுபடுத்தி அழகு பார்த்தவர் நம்முடைய அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானினுடைய திருவடியிலிருந்து திருமுகம் வரைக்கும் உள்ள அந்த அங்கங்களை அழகாக தன்னுடைய நெஞ்சத்தில் நிறுத்தி அற்புதமாக வர்ணித்து அழகான கவியாக ஆக்கி இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்திருக்கின்றார். முருக பக்தர்களுக்கும் தந்திருக்கின்றார். அத்தகைய அந்த கந்தர் அலங்காரத்தில் மயில், முருகப்பெருமானினுடைய வாகனமாகிய மயிலினுடைய பெருமை, முருகப்பெருமானினுடைய கொடியாகிய சேவர் கொடியினுடைய சிறப்பு, படைகளிலெல்லாம் சிறந்ததான வேற்படையினுடைய பெருமை,
இவற்றையெல்லாம் வெகு சிறப்பாக வெகு அழகாக அந்த தன்னுடைய அற்புதமான அந்த கந்தர் அலங்கார நூலில் வெகு சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். அத்தகைய சிறப்பான கந்தர் அலங்காரத்திலுடைய அந்த கந்தர் அலங்கார வாசு செங்கல்வராயன் பிள்ளை அவர்கள் அந்த நமக்கு இத்தகைய நூல்கள் திருப்புகழாகட்டும் மற்றும் இந்த எல்லா நூல்களும் நமக்கு கிடைப்பதற்கு, இந்த உலகிற்கு கிடைப்பதற்கு தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்டவர் இந்த தணிகைமணி ஐயா அவர்கள் இந்த திருப்புகழ் என்னும் திருவளர் தாமரை, திருப்புகழை திருவளர் தாமரை என்றும், திருவகுப்பென்னும் உருள் இனர் கடம்பு அப்படின்னும், அலங்காரம் என்னும் வளம்சால் வெற்றி, அந்தாதி என்னும் நந்தியாவர்த்தம், அனுபூதி பெயர் பிரணவ குவளை எனும் இவ்வைந்துடன் மனம் மெய் வாக்கு ஆகிய எண்வகை மலருடன் அருமுக அண்ணல் இணையடி நன்னுதற்கேற்ற தவ நெறி திருமுறைதாம் தந்தனரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருணகிரிநாத பெருமான் இந்த நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான நூல்களையும் அந்த 5 நூல்களை 5 மலர்களாக்கி, நம்முடைய மனம் மெய் வாக்கு ஆகியவற்றையும் அந்த 3 மலர்களாக்கி இந்த எண்வகை மலரால் அருமுக அண்ணலை, ஆறுமுக கடவுளை வணங்குவதற்கு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமானது ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கின்றார். அத்தகைய சிறப்பு பொருந்தி அவர் தந்த அந்த பாடலில் அலங்காரம் என்னும் வளம்சால் வெற்றி, இந்த கந்தர் அலங்காரம் என்ற அந்த அற்புதமான நூலை வெற்றி என்ற அந்த ஒப்பற்ற மலரிற்கு ஓமையாக தந்திருக்கின்றார். இந்த அருணகிரிநாத பெருமானினுடைய 9 நூல்களும் 9 நவரத்தினங்களாக கொள்ளப்படுகிறது. அது ஸ்ரீ சாதுராம் சுவாமிகளை இந்த 9 நூல்களையும் 9 நவமணிகளாக்கி அதில் கந்தர் அலங்காரத்தினை கோமேதகமாக சொல்லி இருக்கின்றார். நவமணிகளில் கோமேதகமாக வைத்து எண்ணப்படுவது கந்தர் அலங்காரம் என்று போற்றியிருக்கின்றார்கள். சான்றோர் பெருமக்களாலும் ஆன்றோர் பெருமக்களாலும் போற்றப்படுகின்ற இந்த அற்புதமான கந்தர் அலங்காரம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தமிழ் சிற்றிலக்கியங்கள் என்பது 96 வகையான சிற்றிலக்கியங்கள் சொல்றோம். அந்த 96 வகையான சிற்றிலக்கியங்களில் முதன்மையான அலங்கார நூலாக கருதப்படுவது இந்த நம்முடைய கந்தர் அலங்காரம் தான் அப்படிங்கிறதுல நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டிய ஒன்று. அத்தகைய அற்புதமான அலங்காரம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல். காரம் என்பது காரியம், அலம் என்றால் அந்த போதும் என்ற பொருளை தரும். இது நம்ம அழகுபடுத்துதல் என்ற பொருளில் கந்த கடவுளை பூமாலையால் அல்ல பாமாலையால் திருவடி முதல் திருமுடி வரை அருணகிரிநாத பெருமான் அலங்கரித்து அழகு பார்த்திருக்கின்றார். பூமாலையால் அலங்கரித்தால் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வாடிடும் இல்லைங்களா? அதனால் என்றும் வாடாமல் தமிழ் மனம் கமழக்கூடிய என்றுமுல தென் தமிழால் பாமாலையால் அழகுற அலங்கரித்து வர்ணித்து அற்புதமாக நமக்கு தந்திருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். அத்தகைய அற்புதமான தெய்வ வர்ணனை தான் அந்த கந்தர் அலங்காரம் என்கின்ற அந்த அற்புதமான நூல். அந்த நூலில் அருணகிரிநாத பெருமான் 3 முக்கியமான செய்திகளை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த கந்தர் அலங்காரம் என்ற அந்த நூலை முழுமையாக நாம் நோக்குங்கால் இதுல மொத்தம் 108 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். 108 பாடல்களும் 108 அஷ்டோத்திரங்களாக நாம போற்றி முருகப்பெருமானை அர்ச்சிப்பதற்கு ஏற்றதொரு சிறந்த மந்திர சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த மந்திர சொற்கள் நிறைந்த நூலை திருப்புகழ் பாடி 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 முருகப்பெருமானினுடைய திருவருள் ஊறி சிந்தை தெளிந்த திண்மை நிலையில் அருணகிரிநாத பெருமான் அந்த கந்தர் அலங்காரத்தை பாடி நமக்கு தந்திருக்கின்றார். பல்வேறு சான்றோர் பெருமக்களினுடைய அந்த வரலாற்று ஆய்வின்படி கந்தர் அலங்காரம் பல்வேறு சூழல்ல பாடப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு நூலாக கருதப்படுகிறது. காப்பு செய்யுள் முதலாக பயன் ஈராக 100 பாடல்கள் 102ன்னு சொல்றாங்க. இடையில 6 பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம், அருணகிரிநாத பெருமான் பாடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
மொத்தம் 108 பாடல்கள் இதுல இருக்கின்றது. இது கட்டளை கலிவெண்பாவால் பாடப்பட்டது. அத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய 50 முதல் 55 வரை உள்ள பாக்களை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கந்தர் அலங்காரம் திருவண்ணாமலையில் பாடப்பட்டிருக்க வேண்டும் என்பதனை அதனுடைய காப்பு செய்யுளிலிருந்து நம்ம கண்டுகொள்ளலாம். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத பெருமானுடைய வாக்கில் இருந்து இந்த கந்தர் அலங்காரம் திருவண்ணாமலையில் பாடப்பட்டது அப்படிங்கிறத நாம் உணர்கின்றோம். இது அதோடு மட்டுமல்லாமல் திருச்செங்கோட்டிற்கு சென்று திருப்புகழ் பாடி அருணகிரிநாத பெருமான் திருச்செங்கோட்டிற்கு சென்று திருப்புகழ் பாடும் பொழுது அந்த செங்கோட்டு இறைவனினுடைய அந்த அழகினை கண்டு திளைத்து அந்த உள்ளம் நெகிழ்ந்த நிலையிலேயே இந்த கந்தர் அலங்காரத்தினையும் பாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்னு அந்த கந்தவேலியினுடைய காட்சி அற்புதத்தை நெகிழ்ந்து பாடியுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் அன்பாக என்னும் திருச்செங்கோட்டு திருப்புகழில் சென்றே இடங்கள் கந்தா எனும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் என்றும் செங்கேள் அடுத்த என்னும் கந்தர் அலங்கார பாடலில் செங்கோடனை குமரனென எங்கே நினைப்பினும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் எதிர் நிற்பனே. எப்ப நான் திருச்செங்கோட்டு அந்த கந்த கடவுளை என் மனதில் நினைத்தாலும் அவன் என் எதிரே காட்சி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கந்தர் அலங்கார என்று பாடியுள்ளதை வைத்து திருச்செங்கோட்டு வேலவனை தரிசித்த பின்னர் தான் கந்தர் அலங்காரத்தை அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்க வேண்டும் என்று ஆன்றோர் பெருமக்கள் கூறியிருக்கின்றார்கள். அத்தகைய வகையில் இந்த கந்தர் அலங்காரத்தில் 3 முக்கியமான குறிப்பிடத்தகுந்த விஷயங்களை நாம் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது காலன் கைப்படாமல் காத்தருள்க என்று இறந்து அருணகிரிநாத பெருமான் இந்த கந்தர் அலங்காரத்தில் நிறைய இடங்களில் பாடி இருக்கின்றார். அதாவது இதுல அந்த 50வது பாடலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 50வது பாடலும் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது அஞ்சல் என்பாய், கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது அஞ்சல் என்பாய் என்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் என்றும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புரவியில் தோன்றி நிற்பாய் என்றும் பாடியிருக்கின்றார். அறிமுகத் தன்னலுக்கு ஆட்பட்டு விட்ட நம்மை காலன் என்ன செய்ய முடியும் என்னும் நெஞ்சுரம் கொண்டு காலனை வெருட்டி அச்சுறுத்தி உள்ளதையும் நாம் இந்த கந்தர் அலங்கார பாடல்களில் காணலாம். இதையெல்லாம் பார்க்கணும்னா அந்த கந்தர் அலங்காரத்தில் வந்திருக்கின்ற பாடல்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன், என் அவி விரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா பார் சற்றன் கை கெட்டவே அப்படின்னு 25வது பாடல்ல சொல்லியிருக்காரு. பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறம் கண்டலாது விடேன், கட்டி புறப்படாடா சத்திவால் என்றன் கையதுவே அப்படின்னு சொல்லியும் பாடியிருக்காரு. இந்த மாதிரி பாடல்கள்ல காலன் என்னை பிடிக்கும் பொழுது நான் பயம் கொள்ளாமல் உன்னுடைய அந்த நீ என்னை காக்க வேண்டும் என்றும் அந்த யமனுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்பதனையும் இந்த கந்தர் அலங்கார பாடல்கள்ல நிறைய இடத்துல சொல்லி இருக்கின்றார். சூளம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் என்று சொல்லி இருக்கின்றார். அதுபோல 2வதாக காம மயத்திற்கு ஆட்படாமல் தடுத்து காத்தருள வேண்டும் என்று திருப்புகழிலையும் கந்தர் அனுபூதியிலையும் கந்தர் அந்தாதியிலையும் சொல்லி இருப்பது போல பாடியிருப்பது போல கந்தர் அலங்காரத்துல காணப்படவில்லை. அதற்கு மாறாக மயக்கத்திற்கு ஆட்படாமல் தடுத்தருள வேண்டும்னு சொல்லவே இல்லை கந்தர் அலங்காரத்துல. அதற்கு மாறாக குரத்திபிரான் அருளால் கலங்காத மன உறுதி பெற்று வெங்காம சமுத்திரத்தை கடந்ததாக செம்மார்ந்து பாடுகின்றார். அந்த காம மயக்கம் என்னை விட்டு நீங்கி விட்டது அப்படிங்கிறத இந்த மன உறுதியோடு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் இந்த உலகத்திற்கு அறிவுறுத்தவில்லை, தன்னுடைய நெஞ்சத்திற்கு அறிவுறுத்தி கூறியிருக்கின்றார். அதாவது இந்த வெங்காம சமுத்திரத்தை கடந்ததாக செம்மாந்து பாடுகின்றார்.
இந்த 29வது பாடல்ல, கந்தர் அலங்காரத்தினுடைய 29வது பாடல்ல 3ஆவதாக ஞான சம்பந்தராக அவதரித்ததாக முருகனை திருப்புகழ்ல சொல்லியிருக்காங்க. கந்தர் அந்தாதியிலையும் போற்றி இருக்கின்றார். ஆனா கந்தர் அலங்காரத்தில் கூறாமல் விட்டு சென்றிருக்கின்றார். எப்படி ஞானசம்பந்த பெருமான், எப்படி திருஞான சம்பந்த பெருமான் போல அந்த கவி பாடுகின்ற, இந்த சந்த கவி பாடுகின்ற ஆற்றல் வர வேண்டும் என்று முருகன் பாடியிருந்தாரோ அது போல எல்லாம் இல்லாம இந்த கந்தர் அலங்காரத்துல கூறாமல் விட்டு சென்றிருக்கின்றார். கந்தர் அனுபூதியிலும் திருவகுப்புகளிலும் முருகனை சம்பந்தராக தோன்றியது போன்ற எந்த குறிப்பும் இல்லை. அதுபோல கந்தர் அலங்காரத்திலும் எந்த குறிப்பும் இல்லை. அத்தகைய அந்த 3 முக்கியமான கருத்துக்களை இந்த கந்தர் அலங்காரத்தில் நாம் கண்டுகொள்ளலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கந்தர் அலங்காரத்துல சந்த நயத்தோடு ரொம்ப தன்னுடைய வார்த்தைகள்ல ரொம்ப அற்புதமா கவி புனைந்து நமக்கு உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமாக அழகிய அலங்காரமான பாக்களை முருகனுக்கு அலங்கரித்து நம் மனமுருகி அவனை வேண்டுவதற்கு ஒரு வாய்ப்பினை, வழியினை அருணகிரிநாத பெருமான் தந்திருக்கின்றார். உதாரணமாக, குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தத்தோட அழகா நமக்கு இந்த அலங்காரங்களை தந்திருக்கின்றார். இது பாத்தீங்கன்னாக்கா இந்த நூல்ல பொருளமைப்பை பார்த்தோம்னாக்கா கந்தவேலியினுடைய பாதாதி கேச வர்ணனையை, அவனுடைய அங்கங்களின் சிறப்பை பல பாடல்களில் பாடி மகிழ்ந்திருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். அதோடு மட்டுமல்லாமல் குமரப்பெருமானினுடைய அருளையும் ஆற்றலையும் 5வது பாடல், 13வது பாடல், 22வது பாடல், 38வது பாடலையும் 58, 70, 83, 93 ஆகிய பாடல்களில் குமரப்பெருமானினுடைய அருளையும் ஆற்றலையும் போற்றி பாடி இருக்கின்றார். அதுவோடு மட்டுமல்லாமல் முருகனினுடைய வேலாயுதம், ஊர்தியாகிய மயில், பதாகையாகிய சேவல் இவற்றின் பெருமையையும் வேற்படையை பற்றி 2 பாடல்களையும் சிறப்பித்து பாடியிருக்கின்றார். மயிலின் பெருமையை 11வது பாடல், 96வது பாடல், 97வது பாடலையும் பாடியிருக்கின்றார். தடக்கொற்ற வேல்மையிலே இடத்தீர தனிவிடல் வேண்டில் வழக்கிற்கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திருகுவியே என்று அந்த மயிலினுடைய பெருமையையும் இந்த கந்தர் அலங்காரத்தில் கூறியிருக்கின்றார். அத்தகைய சிறப்பு பொருந்திய கந்தர் அலங்காரத்தினுடைய 50வது பாடல் தான் நம்முடைய இன்றைய சிந்தனைக்குரிய பாடல். இந்த பாடல்ல அருணகிரிநாத பெருமான் காலன் வரும்போது காட்சி தந்தருள், காலன் வரும்போது எனக்கு காட்சி தந்து அருள் புரிந்து காக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். பாடல் பாருங்க. படிக்கும் திரு புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்தஞ்சல் என்பாய் பெரும் பாம்பி நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாப தனி மகிழேறும் ராவுத்தனே. 50வது கந்தர் அலங்கார பாடல். இதுல 3வது வரியை நான் முதல்ல எடுத்துக்கணும். கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும், அதாவது முதல்ல பெரும் பாம்பு நின்று நடிக்கும் பிரான் மருகா. பெரும் பாம்பு நின்று, இந்த எந்த பெரும் பாம்பு? இந்த இடத்துல திருமாலினுடைய மருகனாக முருகப்பெருமானை இந்த இடத்துல சொல்லி இருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். பெரும் பாம்பு காளிங்கன் என்ற அந்த பாம்பு யமுனை நதிக்கரையில அந்த காளிங்கன் என்ற அந்த 5 தலையை உடைய அந்த நாகமானது தன்னுடைய விஷத்தினால் அந்த நதியினை அசுத்தமாக்கி அங்கு வருவோர்க்கெல்லாம் அச்சத்தை ஏற்படுத்தி எல்லோருக்கும் கெடுதலை செய்து கொண்டிருந்தது இல்லைங்களா? அந்த காளிங்கன் என்ற அந்த பாம்பினை தன்னுடைய கிருஷ்ணலீலையில பார்ப்போம். திருமால் பெரிய அந்த காளிங்கன் என்ற அந்த பாம்பின் மீது, அதனுடைய 5 தலையின் மீது ஏறி நின்று அதனுடைய ஆற்றலை, அதனுடைய நச்சுத்தன்மையை அதை அழித்து அந்த நதிக்கு, யமுனா நதிக்கும் அங்க பொருட்டு அதை அழித்தார் இல்லைங்களா? அந்த லீலையை தான் இங்கே அருணகிரிநாத பெருமான் எடுத்து காட்டியிருக்கின்றார். காளிங்கன் என்னும் பெரிய பாம்பின் மீது நடனம் புரிந்த
கண்ணனினுடைய மருமகனே அப்படின்றார். அதான் பெரும் பாம்பினின்று நடிக்கும் பிரான் மருகா, கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனி மயில் ஏறும் ராவுத்தனே. கொடும் சூரன், சூரபத்மன், இந்த கொடும் சூரனாகிய அந்த சூரபதுமனை கொல்வதற்காக அவன் அதுதானே நமக்கு அந்த கந்தபுராணமே அதுதானே இல்லைங்களா? அந்த கொடும் சூரனாகிய, கொடுமையான சூரனாகிய, அரக்கனாகிய அந்த சூரபதுமனை என்ன பண்ணாரு முருகப்பெருமான்? முருகப்பெருமான் வந்து சூரபதுமனை அழிப்பதற்காக தன்னுடைய வேலாயுதத்தை கொண்டு வீரபாகு முதலிய எல்லா கணங்களோடையும் சென்று அவருடைய அந்த பராக்கிரமம், அந்த சூரபதுமனை அழிப்பதற்காக தான் திருமுருகன் அவதரித்தார் இல்லைங்களா? அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? அவருடைய வாகனம் அப்படின்னு கேட்டாக்கா மயில். கொடிய சூரபதுமன் நடுங்கும்படி, அவன் நடுநடுங்கி போகும்படி அவனுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த கிரௌஞ்ச மலை, அந்த கொடும் சூரன் நடுங்க வெற்பை என்பது இந்த இடத்துல கிரௌஞ்ச மலையை குறிக்கிறது. கிரௌஞ்சன் அப்படின்றவன் ஒரு அரக்கன். அவன் கிரௌஞ்ச பறவையாக இருந்தவன். அவன் அகத்தியருடைய சாபத்தினால், அகத்தியர் வந்து தென்பகுதிக்கு வரும் பொழுது அவருக்கு இடையூறு ஏற்படுத்தியதனால் அகத்திய முனிவருடைய சாபத்தினால் மலையாக கிடந்தான். அவன் வந்து தாரகாசுரனுடைய நண்பன். அந்த தாரகாசுரனுக்கு உதவி செய்யும் பொருட்டு கடற்கரையோரமாக அந்த கிரௌஞ்ச மலை அப்படியே இருக்குது. அவன் கிரௌஞ்ச மலை, அந்த மகேந்திரபுரி, சூரபதுமன் வந்து கடலுக்கு நடுவுல மகேந்திரபுரி அப்படின்ற தீவினை அமைத்து அங்க இருக்கிறான் இல்லைங்களா? அந்த மகேந்திரபுரின்ற அந்த தீவுக்கு சென்று சூரபதுமனை எவரும் அழிக்காத வகையில அந்த மகேந்திரபுரிக்கு இடையில இந்த கிரௌஞ்சன் என்ன செய்யறான்? ஒரு மலை, அந்த கிரௌஞ்ச மலை அப்படியே இருக்குது. முருகன் வந்து வீரபாகுவை தூதாக அனுப்புறாரு சூரபதுமன்ட்ட. வீரபாகுவும் மற்றும் உள்ள தேவர்களும் அந்த படை வீரர்களும் போகும் பொழுது கிரௌஞ்ச மலையை கடந்துதான் அந்த மகேந்திரபுரிக்கு செல்லணும் இல்லைங்களா? அப்படி செல்லும் பொழுது அந்த கிரௌஞ்ச மலையை கடப்பதற்கு முயலும் பொழுது அந்த அரக்கன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த மலையில குகைகளை ஏற்படுத்தி, ஆங்காங்கே குகைகளை ஏற்படுத்தி வீரபாகு உள்ளிட்ட அந்த வீரர்களை என்ன பண்றான்? உள்ள வச்சு மூடிடுறான். அந்த இருளையும் காற்று புக முடியாத அந்த குகைகளை இருந்து அவங்க அவதிப்பட்ட பொழுது அவர்களை காப்பதற்காக கந்த கடவுள் முருகப்பெருமான் தன்னுடைய ஒப்பற்ற அந்த மயில், அந்த தன்னுடைய வாகனமாகிய மயில், அந்த மயில்ல ஏறி அந்த இவர் இடிக்கல, அந்த என்ன பண்ணுச்சான் அப்படின்னு கேட்டாக்கா, கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாவ தனிமயில். அந்த ஒப்பற்ற தனிமயில் என்பது அந்த ஒப்பற்ற மயில், முருகப்பெருமானினுடைய வாகனமாகிய அந்த ஒப்பற்ற மயில். அந்த ஒப்பற்ற மயிலினுடைய தோகை என்ன பண்ணுச்சா, இந்த கிரௌஞ்சகிரியை இடிக்கும்படி, அதுவே அந்த மலை இடித்து பொடி பொடியாக போகும்படி தன்னுடைய சிறகினால் அதனை அடித்து வீழ்த்தியதாம். அத்தகைய ஒப்பற்ற அந்த மயில், கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனி மயில், அந்த ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி அதனை வாகனமாக கொண்டு ஏறி வருகின்ற ராவுத்தனே. ராவுத்தன் என்ற சொல்லின் பொருள் சேவகன் என்று பொருள். சேவகன் என்பதனை குதிரை சேவகன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல குதிரை சேவகன்னா அதாவது பறக்கும் குதிரை போன்ற ஆற்றலை உடைய மயிலை குறிக்கும் இல்லைங்களா? இந்த வகையில இங்க ராவுத்தனே அப்படின்றது இந்த குதிரை சேவகன் சொல்றாங்க. அந்த அத்தகைய ஒப்பற்ற சேவகனாகிய முருகப்பெருமான் யாருக்கு சேவகன், யாருக்கு தளபதி? அந்த தேவர்கள், அந்த இந்திரனுக்கு அந்த சூரபதுமனை அழிப்பது, அந்த தேவர்களை காக்கும் பொருட்டு தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்து இந்த சூரபதுமனை அழித்தார் இல்லையா முருகப்பெருமான்? அதனாலதான் அருணகிரிநாத பெருமான் இந்த இடத்துல முருகப்பெருமானை தனி மயில் ஏறும் ராவுத்தனே, சேவகனே, தளபதியே அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மீது வருகின்ற சேவகனே என்னும் பொருள் படிம்படி கூறுகின்றார். அதாவது பெரும் பாம்பினின்று நடிக்கும் பிரான் மருகா, கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனி மயில் ஏறும் ராவுத்தனே. இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய கந்த கடவுளே, முருகப்பெருமானே, கருணை கடலே, நான் உன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கின்றார். என்ன விண்ணப்பம் அப்படின்னாக்கா, படிக்கும் திருப்புகழ் போற்றுவன். படிக்கும் திருப்புகழ்,
யார் படிக்கும் திருப்புகழ்? எல்லாராலையும் திருப்புகழ் படிக்க முடியாதுங்க. ஆனா அந்த திருப்புகழ் முருகப்பெருமானினுடைய அருள் இருந்தாதான் அத ஒரு வரியாவது நம்மளால உள்ளுணர்ந்து வாசிக்க முடியும். ஆனா அத உள்ளார்ந்து படிச்சுட்டோம்னா தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அவ்வளோ அழகா அற்புதமா அதை போன்ற சரளமா வரக்கூடிய மந்திர நூல் எதுவுமே கிடையாது. அத்தகைய அதாவது தவம் செய்தவர்கள், அதாவது குருப்பிரவியில நம்ம ஏதாவது புண்ணியம் பண்ணி இருந்தா மட்டும்தான் அந்த திருப்புகழை நாம் வாயால வச்சு முருகப்பெருமானை போற்ற முடியும். அத்தகைய ஒப்பற்ற சான்றோர் பெருமக்களாலும் ஆன்றோர் பெருமக்களாலும் உள்வாங்கி முருகனை போற்றுவதற்கு ஒரு ஒப்பற்ற நூலாக இருக்கின்ற அந்த திருப்புகழை, அந்த படிக்கும் திருப்புகழ் போற்றுவன், அந்த எல்லாராலும் படிக்கப்படுகின்ற அந்த திருப்புகழால உன்னை நான் போற்றுவன். முருகப்பெருமானே, ஆறுமுக கடவுளே, உன்னை நான் போற்றுவன். எப்படி போற்றுவேன்? உள்ளத்துல வைத்து நான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உளம் உருகி, எப்படி திருஞான சம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போற்றினாரோ அது போல நானும் இந்த திருப்புகழை கந்த கடவுளை உள்ளத்தில் நிறுத்தி போற்றுவேன். அப்படி நான் போற்றுவேன். அதற்கு பிரதி உபகாரமாக நீ என்ன செய்யணும் தெரியுமா முருகப்பெருமானே? கூற்றுவன் இருக்கான்ல, காலன் இருக்கான்ல, யமன் இருக்கான்ல, அவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். யமன் என்னை பாசக்கயிறினை கொண்டு பிடிக்க வரும் பொழுது அஞ்சல் என்பாய். செய்யனே திரு ஆலவ அண்ணலே அஞ்சல் என்பாய் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு வரும். அதாவது அஞ்சல், யமன் வந்து என்னை பிடிக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதாவது திருமுறைகள்ல நிறைய இடங்களை காலனை காலால் கடந்தார் போடும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமான் வந்து மார்க்கண்டேயருக்கு அருள் புரிவதற்காக காலனை கடந்த அந்த வரலாறு எல்லாம் திருமுறைகள்ல வரும். அதுபோல திருப்புகள்ல அருணகிரிநாத பெருமானும் காலன் வந்து என்னை பிடிக்க வரும் பொழுது நீ மயிலின் மீது ஏறி வந்து என்னை காக்க வேண்டும், என்னை அஞ்சல் என்று சொல்ல வேண்டும் என்று நிறைய இடங்கள்ல பாடியிருக்க. புனை தினம் தொழுதிலன் அப்படின்னு ஒரு பாட்டு திருப்புகள் வரும் இல்லைங்களா? அந்த திருப்புகள்லயும் மயிலின் மீது ஏறி வந்து காலன் என்னை பிடிக்கும் பொழுது எனக்கு நீ வந்து அஞ்சல் என்று சொல்ல வேண்டும், என்னை காக்க வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் கூறியிருக்கின்றார். அந்த வகையில பாசத்தினால் கூற்றுவன் என்னை பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய், இந்த ஒன்ன மட்டும் எனக்கு செய் அப்படின்னு சொல்லிட்டு கந்த கடவுள்கிட்ட அருணகிரிநாத பெருமான் காலன் வரும் பொழுது எனக்கு அவன் என்னை பிடிப்பதற்கு என் கண் முன்னாடி என் காலன் எனக்கு தெரியக்கூடாது, கண்ணுக்கு கந்த கடவுள் தான் என் கண் முன்னே அஞ்சல் என்று அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல அற்புதமாக அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கின்றார். முருகப்பெருமானே, யமன் பாச கயிற்றால் என்னை பற்ற வரும்பொழுது என் முன் தோன்றி அஞ்சாதே என்று அபயம் தந்தருள்வாய் என்ற இந்த அற்புதமான 50வது கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் இறைவனிடம் விண்ணப்பம், முருகப்பெருமானிடம் விண்ணப்பம் வைத்திருக்கின்றார். அடுத்ததாக 51வது பாடல் கந்தர் அலங்கார பாடல். இந்த பாடல்ல பசி தீர்க்கும் புண்ணியம்தான் போகும் வழிக்கு துணை நிற்கும் என்று இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு அறிவுரையாக அறிவுறுத்தி இருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். இந்த உலகத்துல எத்தனையோ தான தர்மங்கள்லாம் செய்யறோம் இல்லைங்களா? வள்ளல் அப்படின்னு சொன்னாக்கா கர்ணனை சொல்றோம். கர்ணன் தான் வள்ளல் அப்படின்னு சொல்றோங்க எல்லாரையும். அதாவது பாரி வள்ளல்லாம் வந்து திருமுறைகள்ல வைத்து எண்ணப்படல, கர்ணனை தான் வள்ளல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப கர்ணனையும் வள்ளல்னு சொன்னாலும் கர்ணன் வந்து எல்லா தான தர்மங்களையும் செய்திருக்காராம், எல்லாமே செஞ்சிருக்காரு. யார் யார் என்னென்ன கேக்குறாங்களோ அவங்க வாயால கேட்பதற்கு முன்பே அவங்களுக்கு கொடுத்து தன்னிடம் உள்ளதை எல்லாம் வாரி வழங்கினதுனாலதான் அந்த வள்ளல் தன்மை உடையவன் கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்ணனே ஒரு தானம் செய்யலையா, அதனால அவர் வந்து ஒரு சின்ன துன்பத்திற்கு ஆளானார் அப்படின்பாங்க. அதாவது என்ன தானம் செய்யலன்னா அன்னதானம் செய்யலையா. அதனால அவர் மேலோகத்திற்கு இறந்து மேலோகத்திற்கு சென்ற பொழுது சொர்க்கத்துல அவருக்கு பசி அப்படின்ற அந்த உணர்வு வந்து கொண்டே இருந்துதான்
அதுக்கு கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்க எனக்கு ஏன் பசி அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் பொழுது, நீ எல்லா தானங்களையும் தர்மங்களையும் செய்த, ஆனா அன்னதானம் என்ற ஒன்றை நீ செய்யல, அதனால நீ உனக்கு அந்த பசி என்ற உணர்வு வருது. நீ உன்னுடைய ஆட்காட்டி விரலை எடுத்து உன்னுடைய வாயிலை வைத்து சப்பிக்கொள், உனக்கு அந்த உணர்வு, பசி உணர்வு நீங்கிவிடும் அப்படின்னு சொன்னாராம். எதற்கு ஆள்காட்டி விரலை சப்பிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனும் அந்த ஆள்காட்டி விரலை வாயிலை வைத்து சப்பிக்கொண்டானா. அந்த பசி உணர்வு முற்றிலும் நீங்கியதாம். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப சொன்னாராம் கிருஷ்ண பரமாத்மா, நீ ஒரு வழிபோக்கர்களுக்கு நீ அன்னதான கூடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ இதோ இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஆட்காட்டி விரலினால் சுட்டி காட்டினாய். அந்த புண்ணியத்தின் பயனாலதான் அந்த ஆட்காட்டி விரலை உன்னை நான் சுவைக்க சொன்னேன். அதனாலதான் இப்ப உனக்கு அந்த பசி அடங்கியதுன்னு சொன்னாங்க. அப்ப அன்னதானம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்பினை உடைய தானங்களிலெல்லாம் மிகச்சிறந்த தானம். திருமுறைகளிலேயும் இந்த மாகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது ஒப்பற்ற ஒன்றாக போற்றப்படுகிறது. அத்தகைய சிறப்பு பொருந்திய உயிர்களுக்கு அந்த உயிர்களினுடைய அந்த பசியினை போக்கக்கூடிய அந்த தானங்களில் சிறந்ததாகிய அந்த அன்னதானம் தான் நாம் போகும்படிக்கு துணை நிற்கும் என்று அருணகிரிநாத பெருமான் இந்த அற்புதமான 51வது கந்தர் அலங்கார பாடலில் கூறியிருக்கின்றார். மலையாறு கூரழவேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்யுமினோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதி சோறும் உற்ற இளையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்தேற்றவர்க்கே. மலையாறு கூரெழ வேல் வாங்கினானை, இந்த 51வது பாடலையும் மலை ஆறு கூறு எழ வேல் வாங்கினானை. கிரௌஞ்சமலை, அந்த இடத்துல வெற்பை என்பதையும் கிரௌஞ்சமலையும் தான் 50வது பாடலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 51வது பாடலையும் மலை என்பது கிரௌஞ்சமலையை தான் இங்கே அருணகிரிநாத பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த கிரௌஞ்சமலை 6 கூறுபடும்படியாக தன்னுடைய வேலாயுதத்தினை செலுத்திய அந்த குமரக்கடவுள், அந்த வேற்படையினுடைய சிறப்பினை நாம் சொல்லி மாளார் இல்லைங்களா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகன்வேலே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலை. இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுவதும் இப்ப பாராயணம் செய்யப்பட்டு எல்லோருக்கும் அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. வேல் வழிபாடு அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் கண்கண்ட ஒரு வழிபாடாக முருகன் வேறு வேல் வேறு இல்லை என்று சொல்றோம் இல்லைங்களா? அந்த அற்புதமான அந்த கந்த கடவுளினுடைய வேலானது, ஒப்பற்ற அந்த வேலானது என்ன பண்ணுச்சான், அந்த கிரௌஞ்சமலை 6 கூறு படும்படி அந்த வேலினை கொண்டு முருகப்பெருமான் அதனை என்ன செஞ்சாராம், பிளந்தார் இல்லையா? மலையாறு கூரழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின், அத்தகைய ஒப்பற்ற அந்த வேற்படையை கொண்ட அந்த முருக கடவுளை, கந்த கடவுளை வணங்கி அன்பின், எப்படி வணங்கணும்? வணங்குதல் என்பது ஒரு கடமையாக எல்லாரும் கும்பிடுறாங்க, நானும் கும்பிடுறேன். எல்லாரும் வேல்மாறல் படிக்கிறாங்க 48 நாள், நானும் படிக்கிறேன். முருகா எல்லாருக்கும் அருள் புரியறேன், எனக்கு புரிய மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையான அன்போடு பரிபூர்ணமா அப்படியே அவர்கிட்ட முருகா நீதான் எல்லாம் எனக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சி, நீதான் எல்லாம் எனக்கு வருகின்ற நன்மைகள் ஆயினும் தீமை ஆயினும் எதுவாயினும் எல்லாம் உன்னுடைய பொறுப்பு, எல்லாவற்றிற்கும் நீதான் உற்ற துணை, எனக்கு பக்க பலம், தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையாதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலை. அத்தகைய ஒரு அற்புதமான அந்த நான் தனித்து வழி நடக்கும் பொழுது எனக்கு இடத்தும் எனது வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரம் நீதான் எனக்கு துணையாய் இருக்கணும் முருகா. வேல் வடிவிலையும் மயில் வடிவிலையும் சேவல் வடிவிலையும் நின்று என்னை காக்க வேண்டும். ஏதாவது ஒரு வடிவத்துல, ஏதாவது மனம் கலங்கி நான் எல்லாரும் சொல்றதுதான், ஏதோ ஒரு கவலையோட முருகா நினைச்சு நம்ம வீதியில நடந்து போனாலும் எதிரே யாமிருக்க பயமேன் அப்படின்னு ஏதோ ஒரு வாகனத்துல, ஏதோ ஒரு விளம்பர பலகையில, ஏதோ ஒரு இடத்துல முருகன் நமக்கு அந்த உலகத்துக்கு, நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு தைரியத்தையும் துணிவையும் கொடுக்கின்ற வகையில கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுளாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமான்
அந்த கிரௌச்சமலை 6 கூறாகும்படி அந்த தன்னுடைய வேலாயுதத்தினால் சிதைத்தான் இல்லைங்களையா. அந்த வேலாயுதத்தினை செலுத்திய குமர கடவுளை உள்ளன்போடு வணங்கி, உள்ளத்தில் அன்போடு வணங்கி, மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மனமாகிய இதய தாமரையில் அந்த குக கடவுளை வைத்து வணங்கி என்ன செய்யணும்? அப்படி வணங்கி வணங்குமினே, வணங்குங்க அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாத பெருமான். வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினே. நிலையான மாதவம் செய்குமினே. எந்த தவத்தை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார்? அதுவும் நிலையான மாதவமா? நிலையான மாதவம். வேற எந்த தவமும் நீங்க செய்ய வேணாம். நான் அப்படியே உடலை வருத்தி பசியா இருந்து பட்னி கிடந்து கடும் தவம் புரிகின்றேன், வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் நின்று அப்படியே கடும் தவம் செய்கின்றேன், இறைவனை நினைத்து, அந்த மாதிரியான தவம் எல்லாம் செய்ய வேணாம். இந்த உலகத்துல நீங்க போகின்ற வழிக்கு எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியாது இல்லைங்களா? அது என்ன, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? அந்த இறக்கின்ற நாள் என்னாவது தெரியாமதான் இந்த உலகத்துல எல்லாரும் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் காசு பதவி அப்படின்னு சொல்லிட்டு எதையோ நோக்கி நாம ஓடிக்கொண்டே இருக்கணும் இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு இருக்கின்றவங்க நாளைக்கு இல்லை. நிலையாமை, யாக்கை நிலையாமை, உலகம் நிலையாமை, எல்லாமே நிலையாமை தான். இந்த நிலையற்ற உலகத்துல நிலையான ஒன்று எது அப்படின்னு கேட்டாக்கா அந்த முருகப்பெருமானினுடைய அருள் தான். அவனுடைய அருள் வேண்டி நாம போனோம்னாக்கா அந்த அருள் நமக்கு இந்த முக்தி பேற்றினை பெற்று தரக்கூடிய சிறப்பினை உடையதாக இருக்கும். அத்தகைய அந்த நிலையான தவம், நிலையான மாதவம் செய்குமினே அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்கா, நிலையான மாதவம் செய்குமினே நம்மை நேடி வரும் தொலையா வழிக்கு. இந்த உலகத்துல தொலையாத வழி ஒண்ணு அப்படின்னு இருக்கு. எது தொலையாத வழி? நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு நான் ஒரு வெளிநாடு போக போறேன் அப்படின்னாக்கா அந்த ஒரு வாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த வெளிநாடு போவதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேதம் பண்ணி அதை எடுத்து பாதுகாப்பா வச்சு துணிமணிகள் உடைகள் நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த பிரயாணத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிறோம். ஆனா நாம ஒரு பிரயாணத்துல இருக்கோம் இல்லைங்களா? தொலையா பிரயாணம், தொலையாத ஒரு வழியில நாம இருக்கோம் இல்லைங்களா? எங்களுடைய புலவரையா வந்திருக்காங்க, ஐயாவை வணங்கிக்கிறேன். தொலையாத ஒரு வழி இருக்குது. எல்லாரும் ஒரு நாளைக்கு அந்த வழியில தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நிலையான அந்த தொலையா வழியை நோக்கிதான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொலையா வழிக்கு இதுக்கு எப்படி நம்ம சாப்பாடு எல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு போவோம்? ஒரு பிரயாணத்துக்கு தேவைன்னாக்கா உணவு உடுக்க உடை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போவோம் இல்லைங்களா? அது போல அந்த தொலையா வழி எல்லாருக்கும் அந்த ஒரு வழி இருக்கு. அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அந்த தொலையாத வழிக்கு இறந்த பின்னாடி நீங்க செல்லுகின்ற அந்த தொலையா வழி, இறப்புக்கு பின்பு நீங்கள் செல்லுகின்ற அந்த தொலையாத நீண்ட வழி இருக்கு இல்லைங்களா? அதற்கு பொதிசோறு அப்படின்னா கட்டுச்சோறும் உற்ற துணையாகும். தொலையா வழிக்கு பொதிச்சோறும் உற்ற துணையும் கண்டீர். அந்த தொலையாத வழிக்கு இறந்த பின்னாடி நீங்க செல்ல போகின்ற அந்த வழிக்கு கட்டுச்சோறும் உற்ற துணையாகவும் வருவது எது அப்படின்னு கேட்டாக்கா, எதை நீங்க உங்களை தேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையுமாக வருவது எது அப்படின்னு கேட்டாக்கா, நீங்க செய்யக்கூடிய அந்த நிலையான மாதவம். எது நிலையான மாதவம் அப்படின்னு கேட்டாக்கா, இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்தேற்றவருக்கே. நான் வடபாயசத்தோட தான் சாப்பாடு போடணும், பணக்காரங்களா இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எல்லாம் வடபாயசத்தோட அன்னதானம் பண்றாங்க, என்னால பண்ண முடியலையே, நான் ஏழ்மையில இருக்கனே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க அதாவது திருமுறையில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உண்ணும் போது ஒரு பச்சிலை ஒரு கையுறை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு திருமூலர். அது போல இங்க ஒரு இலைக்கறியாவது அல்லது வேறு ஏதாவது வெந்ததாவது ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஏதாவது ஒரு பொருளை நீங்க பசித்து வந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். பசித்து வந்தவர்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க பகிர்ந்து கொடுங்கள் அப்படிங்கறது நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகிற்கு மிகப்பெரிய நம்முடைய பாரம்பரியம் பண்பாடு எது அப்படின்னு கேட்டாக்கா விருந்தோம்பல் தான் இல்லைங்களா? விருந்தை எதிர்நோக்கி இருப்பாங்களாம்.
சங்க காலத்துல. இன்மையிலும் விருந்து அப்படின்னு இருக்காங்க. அதாவது நம்முடைய இளையான்குடி மாற நாயனார் வரலாற்றுலயும் விதைக்கு வைத்திருந்த நெல்லை வந்து விதைச்சதை அரிச்சு எடுத்து சமைத்து சிவபெருமானா வந்து அடியாருக்கு உண்பதற்காக கரியமுது படைச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்படி அந்த மாகேஸ்வர பூஜைங்கிறது, அந்த அன்னதானம் அப்படிங்கிறது தானங்களில் சிறந்தது. அதனால என்னால அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியலாம் நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ, இலையா இருந்தாலும் சரி, வெந்தது ஏதாயினும் சரி, எந்த ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை பகிர்ந்து கொடுங்கள். அதுதான் ஒரு நிலையான மிகப்பெரிய தவம். நீங்க செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் அது. அந்த புண்ணியம் நீங்கள் இறந்த பின்பு செல்கின்ற அந்த தொலையா வழி இருக்கு இல்லைங்களா, அந்த தொலையா வழிக்கு கட்டுசோறு அதுதான், உற்ற துணையும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத பெருமான் இந்த 51வது பாடலில் அற்புதமாக கூறியிருக்கின்றார். மலையாறு கூரெழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினே உம்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிச்சோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அந்த குமர கடவுளை வணங்கி யாசிப்பவர்களுக்கு கொடுங்கள். இந்த காலத்துல அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும் அப்படின்றாங்க. அது போல நாம இந்த தவத்தினை, இந்த புண்ணியத்தினை நாம் செய்ய வேண்டும். உங்கள் உயிர் செல்லும் இறுதி வழிக்கு இது துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் இந்த தான தர்மங்களை செய்யும் பொழுது நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் நான் என்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்தேன் அப்படின்னு செய்யாதீங்க. நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது இறைவனை மனதில் தியானித்து, இறைவனே நீ எனக்கு போட்ட இந்த பிச்சை, இதை வந்து நான் என்ன செய்யறேன், உன் அருளால நீ கொடுக்க சொல்லி கொடுத்தேன். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உடைமைகளுமே, எல்லா பொருளுமே எல்லாம் அவனோடது இல்லைங்களா? இப்ப நாம ஒருத்தருக்கு ஒண்ணு செஞ்சோம்னா அது அவன் செய்ய சொல்லி செஞ்சது இல்லைங்களா? அப்ப அந்த முருகப்பெருமானை உள்ளத்தில் தியானித்து அந்த தான தர்மங்களை நீங்க செய்யணும். முருகப்பெருமானை மனதில் அன்போடு வணங்கி அன்போடு தியானித்து நீங்க தான தர்மங்களை செய்ய வேண்டும். செய்தீங்கன்னாக்கா அது உங்களுடைய தொலையா வழிக்கு பொதிசோராகவும் உற்ற துணையாகவும் வரும்னு சொல்லியிருக்காரு. அதனால இதையே வந்து கந்தர் அனுபூதியில கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய், கரவாது உன்னிடம் உள்ள பொருளை மறைத்து வைக்காமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அது எப்படி வடிவேல் இறைத்தால் நினைவாய்ன்னு சொல்லியிருக்காரு கந்தர் அனுபூதியிலையும். அதேதான் இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய 51வது பாடலையும் அருணகிரிநாத பெருமான் அருளி இருக்கின்றார். அடுத்தது செந்தமிழால் பாடும் ஆர்வம் தந்தருங்க. சித்ராத்ரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பனி பாச சங்கிராம பானா மகுட நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமரா முகராட்சச பட்ச விட்சோப தீர குணதுங்கனே அப்படின்னு இருக்காரு. அதாவது அருணகிரிநாத பெருமான் தமிழ்லையும் வடமொழியிலையும் அற்புதமாக கவி பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம், வடமொழியில் மிகச்சிறந்த புலமை உடையவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய பாடல்களை நாம உதாரணமாக பார்க்கலாம். அதுல இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய 52வது பாடலும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சித்ராத்ரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும், அதாவது செந்தமிழால் பகரார்வம் ஈ பனி பாச சங்கிராம பானா மகுட. இதுலயும் இந்த 2வது வரியை வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கணும். பனி பாச சங்கிராம பனா மகுட. பனினா பாம்பு, பாசம் பாச கயிறு போன்றதும், சங்கிராம போரிடும் இயல்பினை உடையதும் ஆகிய இந்த பாம்பினுடைய பனாமகுட, பாம்பினுடைய படங்களின் முடி கூட்டம். இந்த பாம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பாம்பு படம் எடுத்து மாடும் இல்லைங்களா, அந்த படங்களினுடைய முடி கூட்டத்தின் கோபம், அந்த கோபத்தினை, மகுடத்தினுடைய கோபத்தினை தனது நிகராட்சம பட்சபட்சி நிகராட்சம பட்சபட்சி துரங்க நிருபா அப்படின்னு இருக்காரு. அதாவது அந்த பாம்பினுடைய கோபத்தினை, அந்த படம் எடுத்து ஆடுகின்ற அந்த பாம்பினுடைய கோபத்தினை தனது அழகால் உணவு கொள்வது போல கொத்தி அடக்குமா. எது கொத்தி அடக்கும்? மயில், பட்சி. எந்த பட்சி? இந்த பறவைகளில் அழகுடைய ஒப்பற்ற பெருமையுடைய அந்த மயில், அந்த தனி மயில். அந்த மயில் என்ன செய்யும்? தன்னுடைய அழகால் கொத்தி அடக்குகின்ற எந்த மயில்? குதிரை வாகனம் போன்ற மயிலாம், பறக்கும் குதிரை போன்ற அந்த மயில்
யாருடைய வாகனம் அது? முருகப்பெருமானினுடைய வாகனமாகிய ஒப்பற்ற அந்த தனி மயில், அந்த கலாப தனி மயில் தன்னுடைய ஒரு அழகால் அசால்ட்டா உணவினை உண்பது போல, எப்படி சர்வ சாதாரணமா உணவு உட்கொள்வது போல அந்த படமெடுத்து சீறி பாய்ந்து அப்படியே இருக்கின்ற அந்த படமெடுத்து ஆடுகின்ற அந்த பாசக்கயிறு போன்ற அந்த போரிடும் இயல்பினை போன்ற பாம்பு, அத்தகைய கொடிய அந்த பாம்பினை உணவு உண்பது போல சர்வ சாதாரணமாக தன்னுடைய அழகினால் கொத்தி அடக்குகின்ற தன்மையை உடைய அந்த பட்சி எது? அந்த மயில், இந்த மயிலாகிய அந்த ஒப்பற்ற மயிலை ஊர்தியாக உடைய அரசனே, அரசே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை சிகர அத்திரி, சிகர அத்திரி அப்படிங்கிறது ஒரு வடமொழி புணர்ச்சி. சிகர கூட்டல் அத்திரி, அந்த சிகர அத்திரி சிகரங்களை உடைய மலை, அதுதான் கிரௌஞ்ச மலை. பணிபாசம் பாம்பாகிய பாசக்கயிறு, சங்கராமம் அப்படிங்கிறது போர், அந்த படங்களின் கூட்டம்ங்கிறது தான் பனா மகுட நிகரம் அப்படிங்கிறது. அந்த அத்தகைய ஒப்பற்ற அந்த கோபமுடைய அந்த பாம்பினை ஒப்பற்ற மயிலானது உணவினை உண்பது போல கொத்தி அடக்குகின்ற அத்தகைய பாம்பினை மன்னிக்கவும் மயிலை ஊர்தியாக உடைய அரசே முருகப்பெருமானே. அடுத்ததுல என்ன சொல்லியிருக்காரு? நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமரா குகராட்சச பட்ச விட்சோப தீர குணதுங்கனே அப்படின்னு சொல்றாரு. எப்படி இந்த இடத்துல அத்தகைய சிறப்பினை உடைய அந்த மயிலை ஊர்தியாக உடைய முருகப்பெருமானே, சிகரங்களை கூறிட்ட வேலினை உடைய முருகப்பெருமானே, செம்மையான சேவலை கொடியாக உடைய முருகப்பெருமானே, இத்தகைய முருகப்பெருமான் அதோட கீழே இதையும் சொல்லியிருக்காரு. இது எப்படிப்பட்ட முருகன் கேட்டாக்கா, குகையில் இருப்பவன், நம்முடைய தகராகாசமாகிய இதய குகையில் இருப்பவன் தான் அத்தகைய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானே, குமரவேலே, குகமூர்த்தியே, அசுரர்கள் பால் இரக்கம் இல்லாதவனே, வீரனே, குணத்தினால் மேன்மை உடையவனே, தீர குணதுங்கனே. தீரனே அப்படின்னாக்கா வீரனே, குணதுங்கனே அப்படின்னாக்கா குணத்தில் மேன்மை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது அடியிலேருந்து எடுத்துக்கணும். பனி பாச சங்கிராம பனாமகுட நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமரா குகராட்சச பட்ச விட்சோப தீர குணதுங்கனே, சித்ராகரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர் ஆர்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அந்த முதல் அடியை இறுதியா கொண்டு போய் வச்சு நம்ம கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். குமரவேலே, குகமூர்த்தியே, அசுரர்கள் பால் இரக்கம் இல்லாதவனே, வீரனே, குணத்தினால் மேன்மை உடையவனே, சிகரங்களை உடைய கிரௌஞ்ச மலையை பிளந்த வேலாயுதத்தை உடையவனே, உன்னுடைய செம்மையான சேவர் கொடியையும் செவ்விய தமிழ் பாடல்களால் துதிக்கும் விருப்பத்தினை அடியேனுக்கு தந்தருள்வாய் என்று முருகப்பெருமானுடைய வேலையும் சேவர் கொடியையும் செந்தமிழால் போற்றி துதிக்கும் விருப்பத்தை அடியேனுக்கு தந்தருள்க என்ற வரத்தினை அருணகிரிநாத பெருமான் இந்த அற்புதமான 52வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 53வது பாடல் அறம் செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினான் பாடி கசிந்துள்ள போதை கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருடி கொடுத்து திகைத்திளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணைக்கு மாய்ப்பவரே, தாழாத அறம் செய்வினே அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமான் திரு கேதார பதிகத்தில் சொல்லியது போல அருணகிரிநாத பெருமான் அறம் செய்க அப்படின்னு இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அதாவது வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை. அம்மா சரியா இருக்காமா? இப்ப இருக்காமா? அதாவது வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை, குறமங்கையாகிய வள்ளியின் தனங்களை விரும்பிய குமர கடவுளை மெய் அன்பினால் பாடி உள்ளம் உருகி கசிந்து உருகி பாடி, உள்ளம் மெய்யன்பினால் பாடி கசிந்துள்ள போதே கசிந்துருகி பாடி துதித்து என்ன செய்யணும்? கொடாதவர் பாதகத்தார். வள்ளி அதாவது
பருத்த முளை சிறு சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேல்மாறல்ல. அத்தகைய சிறப்பு பொருந்திய வள்ளி பிராட்டியினுடைய தனங்களை விரும்பிய குமர கடவுளினை உள்ளம் கசிந்துருகி பாடி துதித்து தம்மிடம் செல்வம் உள்ள போதே, நம்மிடம் செல்வம் இருக்கும் பொழுதே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, சிவபுண்ணியமாகிய சீலர்களுக்கும் வறியவர்களுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா கொடுக்கணும். அப்படி கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருடிற் கொடுத்து திகைத்திளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு வாய்ப்பவரே அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் அறிவிக்கிறார். இந்த செல்வத்தை வறியவர்களுக்கும் சிவபுண்ணிய சீலர்களுக்கும் கொடுக்காமல் தாமும் அனுபவிக்காமல் புதைத்து வைப்பவர்கள் அச்செல்வத்தை என்ன பண்ணுவாங்களாம், கடைசியா யாராவது திருடன் திருடு போக விட்டுட்டு, அவன் கல்வன் வந்து அந்த செல்வத்தை எல்லாம் திருடிட்டு போயிடுவானாம். அவன்கிட்ட திருடு போக விட்டு திகைப்புற்று தளர்ந்து வாட்டமடைந்து மன கவலையுற்று தம் வாழ்நாளை பயனற்று கழிப்பார்கள் என்று இந்த அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்காரு. அதனால அந்த செல்வத்தை மறைச்சு வைக்காதீங்க, நீங்களும் அனுபவிக்காம யாருக்கும் கொடுத்து புண்ணியமும் சேர்க்காம மறைச்சு வைக்காதீங்க. அந்த செல்வத்தை சிவபுண்ணிய காரியங்களுக்கு செலவு செய்யுங்க, இல்லைன்னு வர்றவங்களுக்கு கொடுங்க, முருகப்பெருமானை உள்ளன்போடு நினைத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல அறிவுறுத்தி இருக்கின்றார். அப்படி கொடுக்காதவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய செல்வத்தை எல்லாம் திருடர்கள்ட்ட திருடு போக விட்டு திகைப்புற்று தளர்ந்து வாட்டமடைந்து மனக்கவலையுற்று தம் வாழ்நாளை பயனற்றதாக கழிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் பயனற்றதாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு, தமக்கும் பயன்படாமல் மற்றவர்களுக்கும் பயன்படாமல் அவங்க செல்வமும் போகும், அவங்களும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அருணகிரிநாத பெருமான் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கின்றார். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்றும் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மாநிலரை கேளுங்கள், கூடி விட்டுங்கு ஆவிதான் போன பின் யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் என்ற அந்த அவை பிராட்டியினுடைய வாக்கை இந்த இனிய தருணத்தில் சிந்திக்க வேண்டுமாய் சிந்தித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 54வது பாடல். அறம் செய்யாமையை எண்ணி வருந்த வேண்டும். அறம் செய்ய முடியலையேன்னு நினைச்சு நாம வருத்தப்படணும்ன்றாரு. சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர் கொன்று ஈகைக்கு ஏனை விதித்தாய் இளைய இளங்காபுரிக்கு போகைக்கு நீ வழி காட்டென்று போய்கடல் தீ கொழுந்த வாகை சீலை வளை தோன் மருகாமையில் வாகனனே. இலங்கை நகருக்கு செல்ல, அதாவது இளங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டென்று போய் கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாத பெருமான். இலங்கை நகருக்கு போவதற்காக வர்ண பகவானிடம் வந்து கடலரசனாகிய வர்ணனிடம் வழிகாட்ட கேக்குறாங்க. அவர் வழிகாட்ட தவறியதால் கோபம் கொண்ட ராமபிரான் தன்னுடைய என்ன செய்யறாருனாக்கா, கடல் நெருப்பு பற்றி எரியும்படி தன்னுடைய வெற்றியை உடைய வில்லை வளைத்து, வாகை சிலை வெற்றி பொருந்தி அந்த வில்லை வளைத்து அம்பை தொடுக்கின்றார் இல்லைங்களா. அத்தகைய அம்பை தொடுத்து அந்த கடலே தீப்பற்றி எரியும்படி செய்த சிறப்பினை உடைய திருமாலினுடைய மருகனே, மயில் வாகனனே, மயிலை வாகனமாக உடையவனே. அடுத்து சொல்லிட்டு ஈகைக்கும் மன்னிக்கவும் சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர் கொன்று. சாகைக்கும் பிறத்தலுக்கும் மறுபடியும் பிறத்தலுக்கும் என்ன படைச்சியா நீங்க? பிறந்து இறந்து விழுந்த உலகத்தில் வாழ்வதற்காக என்னை நீ படைத்தாயோ? அப்படி படைத்தாயோ அன்றி என்ன வறுமையால் தளர்ந்தவருக்கு ஏதேனும் ஒரு பொருளை கொடுப்பதற்கு என்னை பிறப்பித்தாய் இல்லையே என்று தன்னையே நொந்து கொள்கின்றார். அறம் செய்யாமையை எண்ணி வருந்துகின்றார். அந்த உலகத்துல உள்ளவங்க தாங்களும் வருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத பெருமான் இந்த இனிய பாடல் சொல்லியிருக்கின்றார். சாகைக்கும் மீண்டும் பிறப்பைக்கும் அன்றி பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர் கொன்று ஈகைக்கு என்னை விதைக்கலையே, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வதற்காக இந்த உலகத்துல என்ன நீ படைக்கலையே, பிறக்க வைக்கலையே, தளர்ந்தவர் கொன்று ஈகைக்கு என்னை விதித்தாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத பெருமான் இந்த அற்புதமான பாடலில் வேண்டி இருக்கின்றார். அடுத்ததாக 55வது பாடல். அருள் பெறாதார் காலன் வரும்போது என் செய்வார். முருகப்பெருமானினுடைய அருளை பெறாதவர்கள், அவன் அருளை பெறுவதற்கு சில சிவபுண்ணிய செயல்களை செய்ய வேண்டும், புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும். அந்த செயல்களை செய்யலன்னாக்கா அவங்களுக்கு காலன் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருத்தப்படுறார். அருணகிரிநாத பெருமான் வருந்தி இந்த 55வது பாடலை கந்தர் ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே
தேங்கார் நினைப்பு மரப்பு மராத்தினை போதலவும் ஓங்காரத்துள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கா தொழும்பு செய்யாரென் செய்வார் யம தூதருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஓங்கார துள்ளொலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார். அற்புதமான வரி இல்லைங்களா? பிரணவம் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல இல்லைங்களா? அதோட இன்னொன்னையும் நம்ம அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல சொல்லிக்கணும். கோமலையாவும் சொல்ல சொன்னாங்க. அதாவது சிவபெருமான் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல. சிவபெருமான் வேறல்ல, முருகப்பெருமான் வேறு கிடையாது இல்லைங்களா? அத படிநிலையில நாம படிநிலையில இருக்கிறவங்க கந்த கடவுளை வணங்கினாலும் கந்த கடவுளினுடைய உருவமாக தான் சிவபெருமானையும் எண்ணணும் இல்லைங்களா? இவர் அறுமுக சிவன், ஆறுமுக சிவன். இவர் அப்படிதான் நம்ம வணங்க வேண்டும். முருகன் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல, பிரணவத்தினுடைய வடிவமாகவே இருப்பவன் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய ஓங்காரத்தின் உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவத்தை நாம் காண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஆங்காரமும் அடங்கார். ஆங்காரம் என்பது யான் எனது என்னும் அந்த செருக்கு, யான் என்கின்ற எனது என்கின்ற அந்த ஆங்காரம் அடங்காம ஒடுங்கார். எதுல ஒடுங்கார்? செருக்கடங்கி திருவருளில் ஒடுங்க மாட்டார்கள். முதல்ல அந்த ஆணவம் யான் எனது என்ற அந்த செருக்கு அடங்குனாதானே திருவருள்ல நாம எல்லாரும் போய் ஒடுங்க முடியும். அந்த அகங்காரம் அடங்கலன்னாக்கா திருவருள்ல போய் நாம ஒடுங்க முடியாது. முருகப்பெருமானுடைய திருவருள்ல நாம அவனுடைய திருவடியில போய் ஒடுங்க முடியாது. அவங்க அப்படி அகங்காரம் அடங்காதவர்கள் திருவருளில் ஒடுங்க மாட்டார்கள். நினைப்பும் மறப்பும் அறார். நினைப்பும் பரமானந்தத்தே தேங்கார், பரமானந்தத்தே தேங்கார். அந்த திருவருளில் ஒடுங்கி அந்த பேரானந்தத்தில் ஆழ்ந்து அதை அனுபவிக்கின்ற அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அகங்காரம் பிடித்தவர்களுக்கு கிடைக்காது. அதனால அந்த பேரானந்தத்தில் ஆழ்ந்து அதனை அனுபவிக்க மாட்டார்கள். சகல கேவலங்களும் நீங்க பெறார் அவர்கள். எதுவுமே அவங்களுக்கு தேங்கார். நினைப்பும் மறப்பும் அறார். கேவலங்களும் நீங்க பெறார். அப்படி நினைப்பும் மறப்பும் அறாதவர்கள் திணை அளவேனும், திணை போதளவும், திணை அளவு நேரத்திற்கேனும், ஒரு திணை பொழுது அளவேனும், மிகச்சிறிய நேரமேனும் பிரணவமாகிய அந்த ஓங்காரத்திற்கும் ஒளிரும் ஜோதிக்குள்ளே, இந்த ஓங்காரமாகிய ஜோதிக்குள்ளே ஒளிர்கின்ற அந்த முருகப்பெருமானியுடைய திருவுருவத்தினை உள்ளத்திலே தரிசித்து அந்த பரவச நிலையாகிய இந்த சமாதி நிலையில் இறார். சமாதி நிலையில் இறார். நினைப்பும் மறப்பும் அறார் திணை போதளவும் ஓங்கார துள்ளலிற்குள்ளே முருகன் உருவம் கண்டு. அடுத்தது தூங்கார். அந்த சமாதி நிலையில் இறார். தொழும்பு செய்யார். முருகப்பெருமானியுடைய அடியவர்களுக்குரிய கைங்கரியம் செய்யார். அடியாருக்கும் அடியேர். சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேர் அப்படின்னு சொன்னாரு, அதுபோல முருகப்பெருமானியுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த கைங்கரியத்தை செய்யாதவர்கள் இவர்கள் என்ன செய்வாங்க? இவங்க என்ன செய்வாங்க? யம தூதருக்கே. யமனுடைய தூதர்கள் பாச கயிற்றினை கொண்டு இவர்களை பிடிக்க வரும் பொழுது, ஐயோ பாவங்க, இவங்க என்ன செய்வாங்க, என்ன பரிகாரம் செய்வார்கள், அப்ப போய் இவங்க என்ன பரிகாரம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தகையோர்களை அவருடைய நிலையை எண்ணி பரிதாபப்பட்டு இந்த உலகத்திற்கு அருள் பெறாதவர்கள் காலன் வரும் பொழுது என்ன செய்வார்கள் என்று கூறி இந்த அற்புதமான பாடலில் பாடியிருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். தன்முனைப்பு கெடுவது திருவருள் வியாபகத்துள் அடங்கி நிற்கது. அந்த ஆங்காரம் உள்ளடங்கி ஐம்புலனையும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லி பத்திரகிரியார் தன்னுடைய பாடல்ல அருளி செய்திருப்பார். அதை இங்கே ஒப்பு நோக்கு கொள்ளலாம். யான் தான் என்னும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் என்று கந்தர் அலங்காரத்தினுடைய 95வது பாடலிலும் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கின்றார். நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்றருக்கும் விமலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துல சொல்லி இருக்கின்றது போல சகல கேவலங்கள் 36 தத்துவங்களும் நினைப்பாகவும் ஆணவமலம் மறைப்பாகவும் உள்ளது. இந்த நினைப்பும் மறப்பும் என்பதை இரவும் பகலாகவும் கொள்வார்கள். அத்தகைய அந்த நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்றிருக்கும் விமலன் இருக்கும் இடம், சிவபெருமான் இருக்கும் இடம் என்று
இந்த திருமந்திரத்துல திருமூல நாயனார் அருளி செய்திருக்கின்றார். அத்தகைய ஒப்பற்ற அந்த நிலையினை அடையாதவர்கள் யமதூதர்கள் வரும் பொழுது என்ன செய்வார்கள், என்ன பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 55வது பாடலில் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கின்றார். ஓங்காரம்தான் சிவபெருமான், ஓங்காரம்தான் முருகப்பெருமான், முருகப்பெருமான் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல, பிரணவம் வேறல்ல, அந்த ஒப்பற்ற இந்த கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாகிய கந்த கடவுளினை உள்ளத்தில் வைத்து உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா ஓங்காரத்து உருவாகி நின்றானை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தபடி நாயன்மார்களும் அருளாளர்களும் அருளியபடி அந்த ஓங்காரத்து உட்பொருளாகிய முருகப்பெருமானை இந்த கந்தர் அலங்காரத்தின் வழி பூஜித்து போற்றி வணங்கி முருகப்பெருமானினுடைய அருளை எல்லோரும் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். முருகப்பெருமானுடைய திருவருளின் துணை கொண்டு என்னால் இயன்ற அளவு இந்த சிந்தனையை செய்திருக்கின்றேன். எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா.